தேன சரண்யன் எனும் தேன சரண்யன் எனும் பெயர் கொண்டாய் தேன சரண்யன் ஏனும் பெயர் கொண்டாய் தேனன் எனை போல் வேறவர் கண்டாய் ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய் ஜெய கோவிந்த முகுந்த ஆனந்த ஸ்ரீனிவாச. ராகேஷ் இவ்வளோ நல்லா பாடின பெருமாள் மேலே திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே அங்கே தான் பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கும். and there will be lots of people who நவராத்திரி வேற பிரம்மோத்சவம் வேற. so hope everything goes on well. அங்கே அத்தனை பிரசாதம் பண்ணுறாங்க. ஆமாம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று ஐ எம் கோயிங் டு மேக் டுடே. திருப்பதி பிரசாதம் பண்ண போகிறேன். நீ எந்த திருப்பதி பிரசாதம்? நம்ம திருப்பதி பிரம்மோத்சவம் நடக்கிறது இல்லையா திருப்பதியில், அங்கே வந்து விதமாக தே மேக் த பிரசாதம். அதில் ஒன் பர்டிகுலர் ஒன் இஸ் கதம்பம். இப்போ நம்ம மாதிரி எல்லாம் பண்ணுறோம், பட் திஸ் கதம்பம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவு வி மேக். ஓகே அதுதான் இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். எத்தனை கப் இது? இது வந்து ஒரு 4.5 கப் இருக்கும். ஓகே, அது போட்டுக்கோ. இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப திக்கா உள்ளது கிடையாது. சரி, இட் நீட் நாட் பி அப்சல்யூட்லி டேஞ்சி. ஓகே, மிக்ஸ் பண்ணி போட்டேன் நான். இது வந்து என்ன எவ்வளவு சைஸ் புளி? இது வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் புளி போட்டு. சரி, பட் இது நீ இந்த புளி தண்ணியும் நீ சொல்ற அளவு வந்து ஒரு கப் ஒரு அழாக்கு அரிசி. இப்போ வந்து இது 1/4 கப்பு துவரம் பருப்பு. ஓகே, இப்போ இதெல்லாம் ஆக்சுவலா ஈஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் நம்ம பண்றதுக்கு. அதுதான் I was going to ask you. கோவிலையும் இப்படி தான் பண்ணுவாளா? கோவில்ல வந்து சாதம் தனியா பருப்பு தனியா கலந்துட்டு வேக வச்சுட்டு காயெல்லாம் வேக விட்டுப்பா. அது எல்லாம் மொத்தம் நாட்டுக்காய் தான். நெவர் நம்ம இதெல்லாம் கிடையாது. பாரு, நல்லா பெருசா பரங்கிக்காய், பூசணிக்காய். பரங்கிக்காய் பத்தியா தோலோட கட் பண்ணிடுவோம். ஏன்னா அவ்வளோ டெண்டரா இருக்கும். அது குழையாம இருக்கும். நல்லா வாழைக்காய், அவரைக்காய், அதையும் மஞ்சப்பொடி, டர்மரிக், அப்புறம் உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் போடு. சரி போடுறேன். போட்டு கோசூரு. இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் ஊற்றணும். நெய் சாதாரணமாகவே போட்டு சாத்தி விடுவார். நீங்கள் சுவாமி பிரசாதம்னா கேட்கவே வேண்டாம். பாரு, இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பாசிப்பயிறு, தட் இஸ் வித் தோலோட இருக்கிற ஸ்பிளிட் மூங் தால். இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டுக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. யூஸ்வலாக வந்து உளுந்து, கருப்பு உளுந்து, அப்புறம் மிளகு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பச்சை பயிர் இருந்தது, which I thought was very very unique. இது வந்து 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஆமாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அப்புறம் கொஞ்சம் இது பண்ண உடனே பாரு, உளுந்தம் தோலோடு கலந்த உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுடு. உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா. அப்புறம் பாரு, வெந்தயம். ஆஹா, அந்த பச்சை பயிறு, அந்த ஸ்பிளிட், அதோட வாசனை எவ்வளவு வருதுமா இதில். இப்போ இதை வந்து பொடி பண்ணணும். இதை நான் கூல் டவுன் பண்ணி நான் அரைச்சிக்கிட்டுமா? கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஓகே. மச்சி காப்பாத். ஸோ இது என்ன ஒரு 3 விசில் வந்துருக்குமா? 3 விசில் வந்து 2 விசில் வந்துட்டு 3வது வரப்பும் அணைச்சு விட்டேன். அது எப்படி சொல்லியோ சொல்லிக்கோ நீ. பிகாஸ் தட் இஸ் தி எக்ஸாக்ட். ஆஹா மச்சி காப்பாத் பியூட்டி. கலர் எப்படி இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அண்ட் நன்னா அந்த காய்கறியும் பாரு ரொம்பவும் குழையல. ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது இன்னொன்று, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கூட அந்த ரைஸ் தனித்தனியாக தெரியும். பட் அது பரவாயில்ல, ஏன்னா இப்போ திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொதிக்கணும். கொதிச்சு அந்த பருப்பு இன்னும் கூட குக் ஆகி அந்த பொடியோட சேர்ந்து வரும்போது இட் இஸ் மேஜிக்கல். ஆஹா, தலைன்னு எப்படி கொதிக்கிறது பாருமா.
இப்போ வந்து இது வந்து தாளிக்கணும். ஆஹா. ஸோ கோ அஹெட் ட்ரை திஸ் ரெசிபி. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோவில்லையும் அந்தந்த ஊர் அந்தந்த கிராமத்தை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து சாயங்காலம் ஆச்சுன்னா கோவிலுக்கு வருதுன்றது ஒரு வழக்கம் எல்லா ஊர்லேயும் சரி, கிராமத்தில். ஸோ அந்த ஊருக்கு மாஸ் குக்கிங் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி சக்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்பொங்கல், இந்த மாதிரி உருவானது தான் கோவில் பிரசாதம். ஸோ ட்ரை திஸ் கோவில் கதம்ப சாதம் அண்ட் லெட் மீ நோ. இந்த கதம்ப சாதமே நீங்கள் வேறு வித்தியாசமாக பண்ணலைன்னா காமெண்ட் பண்ணுங்கள். காமெண்ட் பண்ணி எப்படி வித்தியாசமாக பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து இந்த உளுந்து போண்டா அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஆற்றுல பண்ணுற கதம்ப சாதங்கிறது அது டெஃபரெண்ட்டாக இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது இன்ஃபேக்ட் எங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அம்மாவும் நானும் இருக்கு. அதுவும் அதே மாதிரி தான் சாதம், அது இதே மாதிரி நாட்டுக்காக தான். பட் வறுத்து அரைக்கிறது எல்லாமே வேற. யூ புட் சுண்டக்காய் வத்தல் ஆல்சோ. சுண்டக்காய் வத்தல் அண்ட் ஆல்சோ குட்டி குட்டியா போண்டா. சிலவா வந்து அந்த ஆஞ்சநேயர் வடை பண்ணி அது போடுறா. அது வித்தியாசம் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ கிரேட் டெலிகசி. Yeah. So go ahead, try this recipe and let us know how you enjoyed it. Cheers.